Hey. Hey. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோ, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆடியோவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆடியோ வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஹாப்பி பர்த்டேன்றது ஷோ ஆகும். ஸோ இந்த ஹாப்பி பர்த்டே இந்த கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டு முடிகிற இடத்துக்கு இந்த மாதிரி வந்துடுங்க. வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் இப்போ பிளாக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ எகைன் அதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜஸுமே சேம் ப்ராசஸ் தான். கரெக்டாக வந்து நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகெயின் பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் பேஜையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவை ரொம்ப சிம்பிளாக வந்து பர்த்டே வீடியோ மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.